வணக்கம். மாலை முறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்தில் இன்று அரசினர் தடை தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தமிழக அரசு தகவல். FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெற வலியுறுத்தியும் தீர்மானம் கொண்டுவர திட்டம். டெல்லியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கூடுகிறது. முன்னதாக இன்று காலை காவிரி ஒழுங்காற்று குழுவும் கூடும் என அறிவிப்பு. சென்னை மாநில கல்லூரியில் இன்று போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கிறார். அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு படையை உருவாக்கிய தமிழக அரசு. போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் செயல்பட உள்ள தடுப்பு படை பிரிவுக்கு 264 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியீடு. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது கட்டாயம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். தமிழ் மொழி மட்டுமல்ல, உயிர், உணர்வு என முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர் எனவும் பெருமிதம். வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் தாவேக சமரசம் செய்யாது. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டார். உயிர் மூச்சு தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் இசைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கட்டாயம் என சட்டம் இயற்ற வேண்டும் என தீர்மானத்தின் மீது பேசிய திமுக MLA கோவி செழியன் வலியுறுத்தல். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்பு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான, உறுதியான, இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்டவடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் இசைப்பது கட்டாயம் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் நிறைவேற்றம். அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது.
தமிழ் தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய். வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது பெருமைக்குரியது என முதல்வர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் ஆளுநரையோ மற்றவர்களை கட்டுப்படுத்தும் என்பது சந்தேகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு சட்ட அங்கீகாரம் பெற இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். நிச்சயமாக ஆளுநரையோ மற்றவர்களையோ கட்டுப்படுத்துமா என்பது சந்தேகம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதா கொண்டு அதன் மூலமாக சட்டபூர்வமான அங்கீகாரம், தமிழ்நாட்டிலே தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்கின்ற சட்டபூர்வ அங்கீகாரத்தை அரசு பெற்றுத்தந்தால்தான் அது நிலைத்து நிற்க முடியும். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்பு. தேசிய இனங்களின் உரிமைகளை மறுத்து ஒற்றை மொழியையும் ஆதிக்கத்தையும் திணிக்க முற்பட்டால் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பாஜக அரசு உணர வேண்டும் என்றும் கருத்து. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முதலிலும் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாட வேண்டும் என்பதை அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை. தமிழ்தாய் வாழ்த்தை பாடி அரசு நிகழ்ச்சிகளை துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289, பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி அறிவிப்பு. மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750, பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 750 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மெட்ரிக் டன் ஒன்றுக்கு இவ்வளவு உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறை என முதலமைச்சர் விஜய் பெருமிதம். அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய MRK பன்னீர்செல்வம் தற்போதைய அமைச்சர்கள் ரிலாக்ஸாக இருக்கிறார்கள் என பேச்சு. அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை கலெக்டர்களுக்கும் டென்ஷன் ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க. நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த IAS இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. திமுக அமைச்சர்கள் 5 ஆண்டாக டென்ஷனாக இருந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் தினம் தினம் டென்ஷனாக இருப்பதாக அமைச்சர் என் ஆனந்த் பதில். உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு
கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. தாவேகா ஆட்சி தொடங்கியது முதலே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாசம் தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டமே செய்யவில்லை என கூறுவதை ஏற்க முடியாது என அமைச்சர் நிர்மல்குமார் பதில். போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. ரேஷன் அரிசியின் தரம் குறித்து புகார் வருவதாகவும் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதி. 7 லட்சம் மெட்ரிக் மேலே ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை நம்ம ஹல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுங்க அனுப்பும்போது இன்றைக்கி கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியில் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனங்களாக போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தரமாக இருந்தது என முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி பதில். பழுப்பு கருப்பில்லாத அரிசி கடந்த மே மாதம் வரை மக்களுக்கு வழங்கினோம். எந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38,000 நியாய விலை கடையிலும் எங்கேயுமே அரிசி மக்கள் குறைவாக, அதாவது தரமான அரிசி இல்லை என்று எங்கேயுமே புகார் வரல. மக்கள் மகிழும் வண்ணம் தான் நாங்கள் அரிசி வழங்கினோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஐந்தாண்டு கால திமுக ஆட்சிக்கும் 3 மாத கால தாவேகா ஆட்சியும் ஒப்பிடுவது நியாயமா? வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ராதாபர்ஜனா கேள்வி. முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. நிதி அமைச்சர் மரிய வில்சன் பிழையின்றி தமிழ் பேசவும் பட்ஜெட்டை பிழையின்றி வாசிக்கவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் மதிமுக MLA ராஜேந்திரன் விமர்சனம். பட்ஜெட் உரையில் பேசுகிறேன். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தனது பேச்சை கிண்டல் செய்ததாக அமைச்சர் மரிய வில்சன் மதிமுக MLA ராஜேந்திரன் மீது ஆவேசம். நான் பாஸ்கெட் பால் பிளேயர் தான், அஃபென்ஸும் செய்வேன் டிஃபென்ஸும் செய்வேன் என காட்டமான பதில்.
சார் நான் பேஸ்கெட்பால் பிளேயர் ஆக்சுவலாக. ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்றுக்க எனக்கு அப்படி வேணாம், குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிகிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது. இல்லை மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்ணுறீங்களா? மாண்பு மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் பேசி யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி உச்சரிப்பு உண்டு. ராஜேந்திரனின் பேச்சு நகைச்சுவையாக எடுத்துக் கொள்ளலாம் என பேச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. ஒரு வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க, 82 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகிறேன்னுவாங்க, வீட்டுக்கு போகிறேன்னு பண்ணுறாங்க. இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் அந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இருநிலம் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதே ஒழிய அதான் நீங்கள் சீரியஸ் ஆகணும்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி. இன்னொரு சட்டமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைத்து ஆளுங்கட்சிக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். சென்னை அண்ணாரிபாளையத்தில் திமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்திய மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஆதாரமற்ற வழக்குகளை தொடர்ந்தால் அபராதம் விதிக்கப்படும். மதுரை கிழக்கு தொகுதி தாவேக எம்எல்ஏவுக்கு எதிரான வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. மே 4ஆம் தேதிக்கு பிறகு திமுகவினர் எப்படி திடீரென பங்காளியானார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. திமுகவுடன் கூட்டணி வைக்க நாங்கள் கூறவில்லை எனவும் விளக்கம். நாங்கள் தான் சொன்னோம் என்று. இது ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், உலகத்துக்கே தெரியும். ஏன் ஆர்எஸ் பாரதி போய் கேளுங்க, நாங்களாம் பங்காளிகள். என்னைக்கு நாங்களாம் பங்காளியானோம்? என்னைக்கு பங்காளியானோம்? 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுகிற அளவுக்கு உருவாக்கிச்சு. (2026) சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் என சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். தைரியம் இருந்தால் எங்களை அழைத்து கூட்டம் கூட்டுங்கள் எனவும் இபிஎஸ்க்கு சவால். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியிலிருந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். உங்களை கேட்கிற, உனக்கு தைரியம் இருந்தால், தரணி இருந்தால், தெம்பு இருந்தால், நாளைக்கு எப்போது மாணவனும் நீ கூட்டத்தை கூட்டு, எங்களை அழை. நாங்கள் உண்மையான காரணத்தை சொல்றோம். நாங்கள் விதண்டாவாதம் பண்ண வரல, காரணத்தை சொல்றோம். நெல் ஊக்கத்தொகை போதாது. நடப்பாண்டில் 3000 ரூபாய், அடுத்த ஆண்டில் 3500 ரூபாய் வீதம் கொள்முதல் விலை வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக வரும் 16ஆம் தேதி தமிழகம் வருகை. சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்து தமிழ்நாட்டில் கூட்டத்தை கூட்டி நாடகமாடும் காங்கிரஸ். ஆட்சியில் உள்ள 4 மாநிலங்களில் ஏன் நடத்தவில்லை? காங்கிரஸ் கட்சி நச்சு பாம்பாக விளங்குவதாக தயாநிதி மாறன் கடும் விமர்சனம். அரசியல் லாபத்திற்காக அரைகுறை தகவல்களை பரப்பி பெட்டி பாலிடிக்ஸ் செய்வதை விட்டு விடுமாறு தயாநிதி மாறனுக்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலடி.
தமிழ்நாட்டின் குரலாகவும் ஒட்டுமொத்தமாக இணைந்து பாஜகவின் சதியை வீழ்த்த வரமாட்டேன் என முடிவெடுத்து விட்டீர்களா என்றும் கேள்வி. MBBS மற்றும் பல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். ஆகஸ்ட் 13ஆம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நடைபெற இருப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. அரசு கல்வியியல் கல்லூரிகளில் M.Ed சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும், முதலாம் ஆண்டு வகுப்புகள் செப்டம்பர் 1 முதல் தொடங்கும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் தொடர்ந்து விசில் அடித்த தாவேகா கவுன்சிலர் அல்லாபிச்சை சஸ்பெண்ட். உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் தொடர்ந்து விசில் அடித்ததால் கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம். விசாரணை என்ற பெயரில் அழைத்து வருபவர்களை காவல்துறையினர் துன்புறுத்தக்கூடாது. விசாரணைக்கு அழைக்கும் போது முறையான சம்மன் அனுப்ப வேண்டும் என காவல்துறைக்கு விதிமுறைகளை வகுத்த சென்னை உயர்நீதிமன்றம். பள்ளியில் மாணவர்கள் அரசியல் முழக்கங்களை எழுப்புவதை அனுமதிக்கக்கூடாது. கல்வி நிலையங்களில் அரசியல் நிகழ்வுகள் நடத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கவும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு. கோயில்களில் அறங்காவலர்களை நியமிக்கும் மாநில குழுவில் முதலமைச்சர் விஜய், பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாதிக்கு இடம். மயிலம், பொம்மபுரம் ஆதீனம் சுபஞான பாலையா சுவாமிகள் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் பல்வேறு நடவடிக்கைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 டன் குட்கா பொருட்கள் அழிப்பு. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் JCB இயந்திரத்தின் உதவியுடன் குழி தோண்டி புதைப்பு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் மலை மீது ஏற பக்தர்களுக்கு தடை. தானிப்பாறை பீட் மலைப்பகுதியில் காட்டுத்தீ எரிந்து வரும் நிலையில் பக்தர்கள் கோயிலுக்கு வருவதை தவிர்க்குமாறு ஆட்சியர் உத்தரவு. ஆடி பிரதோஷத்தை முன்னிட்டு தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம். நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஐயனார் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி தேரோட்டம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஒவ்வொரு இந்தியரும் எந்தவித பரிவர்த்தனை கட்டணமும் செலுத்தாமல் UPI சேவையை தொடர்ந்து பயன்படுத்துவார்கள். மாநிலங்களவையில் வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். BCCI முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலி மற்றும் அவரது மனைவிக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல். கடந்த 6 மாதங்களாக மிரட்டல் கடிதங்கள் வருவதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார். நடிகர் தனுஷ் கோவையிலிருந்து அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்.
கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளை 2ஆக பிரித்து இனி நற்பணி மன்றங்கள் தொகுதி வாரியாக செயல்படும் என அனைத்திந்திய தனுஷ் ரசிகர் மன்றம் அறிவிப்பு.